காஞ்சனா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க வீடு தானே இது. ஆமா. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இல்ல போலீஸ் வருவாங்களா உடனே அப்புறம் நம்மளதான் ஏதாவது மிரட்டிட்டு போவாங்க, அதுக்காக சொன்னேன். போலீஸா? சீக்கிரமா போலீஸ் வர சொல்லுங்க. யா நான் பேசுறேன். ஓகே தேங்க் யூ. என்னோட சாவுக்கு ஆனந்தராஜ் தான் காரணம் அப்படின்னு அவங்க எழுதி வைக்காத இடமே இல்ல. அவங்க பெட்ரூம்ல, அவங்க கிச்சன்ல, அவங்க ஹால்ல எல்லா இடத்துலயும் இப்படி எழுதி வச்சு. என்ன பர்பஸ் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்கோம். ஓனரே அவங்கதான். இல்ல இப்ப இவங்க 2 பேரும் ஏன் சார் என்ன வீடியோ எடுக்கிறாங்க? என் சம்பந்தமா அவங்க ஒரு கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக. தேவையில்லாம கண்ட கனவுல கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கானா? நீ வந்து என்ன போட்டோ எடுக்கியா? பேசுறாங்க இல்லாம கேமரா குட்டே. ஆனந்தராஜ் மேல ஆனந்திங்கிற பெண் 2021 பதிவு பண்ண எஃப்ஐஆர் காப்பி. ஆனந்தராஜ் மேல 2019 தாட்சாயினி பதிவு பண்ண எஃப்ஐஆர் காப்பி இது. 2021 பாரதிங்கிற பெண் ஆனந்தராஜ் மேல பதிவு பண்ண எஃப்ஐஆர் காப்பி இது. லேண்ட் கிராபிங் செல்லுல காஞ்சனா பதிவு பண்ண எஃப்ஐஆர் காப்பி. 16 ஆகஸ்ட் 2017 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன், இது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான், லோன் போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்கி மாத்திட்டு அடுத்த நாளே அந்த வீட்டை தன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? பட் 4 இயர்ஸ் ஆச்சுல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறவங்க காஞ்சனாக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வேறு ஆளுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க மாற்றினவங்க. இப்போ அதுக்கு ஓனர் யார்? அப்போது முகேஷ். உங்கள் வீடெல்லாம் உள்ளே வந்து பார்க்கல? எப்படிங்க இந்த பில்டிங்கை வீடை வாங்குறவங்க இந்த வீடை பார்க்காம வீடை வாங்க முடியுமா? ஆக்சுவலி இந்த வீட்டோட ஓனர் காஞ்சனா. ஆனால் காஞ்சனா கிட்டேருந்து இப்போ பத்திரம் யார் பேரில் இருக்குன்னா முகேஷ்ன்ற ஒரு பேரில் இருக்குது. அந்த முகேஷ் வீடு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மொத்த பில்டிங்கையும். அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யார் குடியிருக்காங்க அதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காம ஒரு வீட்டை வாங்க முடியுமா? செகண்ட் ஃப்ளோர் வீடு, ஒரு சின்ன வீடு இருக்குது செகண்ட் ஃப்ளோரில், அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த வீட்டை வாங்க முடியுமா? குடியிருக்கிறவங்க எங்கிட்ட பேச ரெடியாக இருக்காங்க, ஆனால் கேமரா முன்னாடி வேணான்றாங்க. பிரச்சனைக்கு வேற யார் தான் நினைப்பாங்கல்ல, நான் மட்டும்தான் இப்படி பிரச்சனைக்கு பின்னாடி ஓடுறது. ஓ, பிரச்சனை பின்னாடி சுத்துறவங்கள உடனே கடவுள். 4 வருஷம் முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்போது கீழ் வீட்டில் குடியிருந்த பலராமனும் சரண்யாவும் என்னை வரவே கூடாதுன்னு சொல்லி 100க்கு கால் பண்ணி போலீஸ் வச்சு இங்கே வச்சு தான் சண்டை போட்டாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. வீடு இன்னும் காஞ்சனா கைக்கு வரல. நான் இப்போ நின்றுட்டுருக்கிற வீடு அசோக் நகரில் இண்டிவிஜுவல் ஹவுஸ். 3 கோடிக்கு மேலே போகும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அப்புறம் மொட்டை மாடியில் ஒரு சின்ன வீடு இருக்குது. இந்த வீட்டோட ஓனர் காஞ்சனா இந்த மொட்டை மாடியில் இருக்கிற சின்ன போர்ஷனில் தான் குடியிருக்கிறாங்க. 2016 இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த ஆனந்தராஜ் காஞ்சனாவை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணணும், லோன் எடுக்கணும்னு சொல்லி இந்த வீட்டு பத்திரத்தை தன் பேருக்கு மாற்றி, ஆனால் கல்யாணமும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் தெரியும் தான் ஏமாற்றப்பட்ட விஷயம் காஞ்சனாக்கு. வாடகைக்கு வந்த ஆனந்தராஜ் கிட்ட இருந்து தன் சொந்த வீட்டை மீட்கிறதுக்காக 5 வருஷத்துக்கும் மேலே சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வீட்டோட ஓனர் காஞ்சனா. காஞ்சனா பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி. அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுது. காஞ்சனா வயசான அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணமே பண்ணிக்கல. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பேரலிட்டிக் பேஷண்ட். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதுனால இவங்க ஒரு மகளாக இருக்கும்போது அவங்கள வீட்டிலேருந்து டேக் கேர் பண்ணிக்கும் போது தனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அண்ணன் தம்பிகளோட குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள வளர்க்குறதுக்காகவும் தன்னோட வாழ்க்கையில் கல்யாண சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்காங்க. வருஷம் போகுது. ஃபர்ஸ்ட் அம்மா இறந்துடுறாங்க, அப்புறம் அப்பாவும் இறந்துடுறாரு. ஸோ இவங்களோட கல்யாணத்தை பற்றி சிந்திக்காததுனால கல்யாண வயசையும் தாண்டுறாங்க. ஆனால் அவங்க அப்பா 2011 தன் மகளுக்கு தானமாக இந்த வீட்டை கொடுத்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 3 வீடு இருக்கு இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு. ஒரு வீட்டில் மகள் குடியிருந்தாலும் மற்ற 2 வீட்டை வாடகைக்கு கொடுத்து அதில் தன் மகளுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மகளுக்கான ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி வைக்கிறாங்க. இப்போ 2016 இந்த வீட்டில் ஆனந்தராஜ்னு ஒருத்தர் வாடகைக்கு குடிவிடுறாரு. அப்போ காஞ்சனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ குடியிருக்கிறாங்க. கீழ்த்தளத்தை 25,000 ரூபாய்க்கு ஆனந்தராஜோட மைக்ரோ இன்டகிரேட்டட் இந்தியா அப்படின்ற கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் ரிப்பேர் கம்பெனிக்கு வாடகைக்கு விடுறாங்க. முதல் 3 மாதம் வாடகையை கரெக்டாக கட்டின ஆனந்தராஜ் 3 மாதத்துக்கு அப்புறமா காஞ்சனா பற்றி தெரியும்.
தெரியுது. தனியா இருக்காங்க ஒரு விமன், கல்யாணம் ஆகல, ஃபேமிலியோட சப்போர்ட், அதாவது அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து போய் அந்த மாதிரி யாரும் இல்லை, அவங்க தனியா தான் இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் பார்க்கலன்னா கூட ஏன் உங்களை நான் பார்க்கவே இல்லையே ஏன் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்புறம் அவங்க வெளியில போகும்போது பார்த்தா நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெசேஜ்ல பழக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாரு. அப்போ காஞ்சனா வந்து என்னை விட நீங்க கொஞ்சம் வயசுல சின்னவரா இருக்கீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் வந்து எங்க வீட்டுல நான் தான் டிசைட் பண்ணணும், நான் பிசினஸ் பண்றேன், நான் ஃபினான்ஷியலா செட்டில்டா இருக்கும்போது என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன், ஸோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப பாசமா பேசுறாரு. ஒரு பெண் தனியா இருக்கும்போது பாசத்தை ஒரு ஆண் காட்டும் போது மற்ற விஷயத்த சிந்திக்க மறந்துடுறாங்க. அதே தான் காஞ்சனாவுக்கும் நடந்தது. இப்போ அண்ணன் தம்பியும் வந்து போய் இருந்து பேசி இருந்தா ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்களோட தனிமை அந்த இடத்த ஆனந்தராஜ் ஃபில் பண்ணது. பட் எங்க பெரிய தப்பு பண்ணாங்க காஞ்சனா அப்படின்னா, ஆனந்தராஜ் சொன்ன விஷயம், நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா லோன் வாங்கணும்னா ஒரு சொத்து பத்திரம் வேணும். ஸோ இந்த வீடை வந்து என் பேருக்கு மாற்றினா நான் லோன் போட்டு பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பெரிய அளவில் இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவேன், நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னதை நம்பி காஞ்சனா யார்கிட்டையும் ஐடியா கேட்காம அவங்க வந்து ஆனந்தராஜுக்கு அந்த வீடை வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் காஞ்சனாக்கு ஆனந்தராஜோட சுயரூபமே தெரியுது. அதுவரை பாசமாக பேசின ஆனந்தராஜ் அதுக்கப்புறமா காஞ்சனா கிட்ட பேச்சை குறைக்கிறாரு, கட் பண்ணுறாரு. இவங்க கால் பண்ணால் கூட ஏன் கால் பண்ணுறேன், நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தன்னை அவாய்ட் பண்ணும்போது தான் காஞ்சனாக்கு பெரிய ஷாக்கு. ஐயோ நம்ம வீட்டை வேற பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம எழுதி கொடுத்தோமே, நம்மளுடைய புருஷன் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு அட்வொகேட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் கேஸ் நடக்குது. இதுல இடையில காஞ்சனாவும் கீழ் வீட்டு வாடகையும் வராததுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து மொட்டை மாடியில இருக்கிற இந்த சின்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்ன அப்படின்னா, ஆனந்தராஜ் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது இந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய சின்ன போர்ஷன்ல தான் ஆனந்தராஜ் வாடகைக்கு இருந்தது. கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் மைக்ரோ இன்டகிரேட்டட் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சிருந்தது வாடகைக்கு. இப்போ மெட்ராஸ் 7 ஸ்டுடியோன்னு ஒன்று கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. காஞ்சனா இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறமா வாடகையும் ஆனந்தராஜ் கொடுக்கல, வீட்டையும் தன் பேருக்கு மாற்றியாச்சு. காஞ்சனாவுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை. ஸோ காஞ்சனா என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடியில் குடியிருந்த ஆனந்தராஜ் வீட்டையே மாற்றியாச்சு அப்படின்னோடனே வெளியில் போயிட்டாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரை ஓன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த காஞ்சனா செகண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து லீஸுக்கு விட்டுறாங்க. இவங்க நியாயம் கேட்க அதுக்கு ஆனந்தராஜ் ஒன்று சொல்ல இப்படியே போயிட்டுருக்கு. அந்த லீஸ் அமௌண்ட்லேயும் கொஞ்சம் ஆனந்தராஜ் ஏமாற்றி வாங்குறாப்புல. இதில் ஆனந்தராஜ் வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ட்ராமா காஞ்சனா கூட நடத்தியிருக்காரு. என்னென்னா அவங்க அம்மா அப்பா வந்து என் மகன் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பா, நீ தான் எங்கள் வீட்டு மருமக அப்படின்லாம் சொல்லும்போது காஞ்சனா நம்பியிருக்காங்க. ஒரு பெற்றவங்களே வந்து சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு காஞ்சனாக்கு, கண்டிப்பாக இப்போ நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த வீட்டை கொடுக்கறது கரெக்ட் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணியிருக்கு. பட் எல்லாமே ஜீரோ. ஸோ மொத்தத்தில் இப்போ வீட்டுக்காக அவங்க ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சனா ஆனந்தராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஒரு 2-3 பெண்கள், நான் அப்போ அவல் கிளிட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் என்னை தேடி வராங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் என்னென்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் முகத்தை காட்ட மாட்டோன்றாங்க. அந்த பெண்ணையும் ஆனந்தராஜ் 2014 வந்து கோவிலில் வச்சு தாலி கட்டி திருமணம் பண்ணி கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கழிச்சு அந்த பெண்கிட்டையும் வந்து வண்டி வாங்குறதுக்கு காசு, நிறைய காசு கிரெடிட் கார்டில் அப்படின்னு சொல்லி வாங்கி ஏமாத்தினதா அந்த பெண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்னொரு பெண் ஆனந்தராஜ் நடத்தின நேச்சுரல்ஸில் வேலை செஞ்சவங்க 3 மாத சம்பளம் தரலன்னு கேட்க போகும்போது ஆஃபீஸை பூட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்கள வந்து நேக்கடா மிரட்டி நீ தப்பா இருந்தாதான் உனக்கு காசு கொடுப்பேன்னு சொல்லி ஹராஸ்மெண்ட் பண்ணதா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மற்ற பெண்கள் யாருமே மீடியா முன்னாடி வரதுக்கு இஷ்டம் இல்லை. ஈவன் 5 வருஷம் முன்னாடி வந்த பெண்கள் எல்லாமே கூட என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு வழக்கெல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த வழக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் இந்த பெண்களெல்லாம் கூட்டிட்டு நானுமே கூட போனேன், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒரு முறை கமிஷனர் முன்னாடி நான் காஞ்சனா எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஏமா இப்படி மாறுறீங்க அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸரே கேட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம், கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தாங்கன்னா ஏமாந்துருக்கவே மாட்டாங்கல்ல. ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தானே சட்டமும் காவல்துறையும் நம்ம நாட்டில் இருக்கு. ஏமாறுறவங்களே இல்லைன்னா எதுக்கு சட்டம், எதுக்கு காவல்துறை? அவங்கள மாதிரி குணம் இருக்கிறவங்க, இன்னசென்ட்டா ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தானே ஏமாத்துறவங்களும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆனந்தராஜை பிடிச்சி அப்போ ஜெயிலில் போட்டாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு பெயிலில் வந்தாச்சு ஆனந்தராஜ். பட் இப்போ நான் ஏன் இந்த கேஸை பற்றி என்னோட சிவசங்கரி டாக்ஸில் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணுறாங்க, காப்பாற்றுங்க, எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க, என் வாழ்க்கையவே ஆனந்தராஜ் அழிச்சிட்டான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் என்னோட நம்பர் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு வந்து ஓரமான அழுகுறாங்க.
என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஆனந்தராஜை பற்றி எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு பிஇ படித்து வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பாவும் பொண்ணு என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜுங்க, மதுரையில் திருப்பரங்குன்றம் கிட்ட அவங்க இருக்காங்க, முறைப்படி பெரியவங்கெல்லாம் பார்த்து நிச்சயித்தது தான் அந்த திருமணம். ஆனால் ஆனந்தராஜுக்கு இப்படி பெரிய பேக்ரவுண்டு க்ரைமாக இருக்குன்றது அந்த ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. அப்பாவும் படிச்சிருக்காங்க, பொண்ணும் படிச்சிருக்காங்க, 2 பேரும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு. இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறத அவங்களால தாங்கிக்கவே முடியல. இதில் என்னென்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 2 மாதம், என்னால் குழந்தையவும் பார்க்க முடியல, என் வாழ்க்கையும் இப்படி போயிட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சித்திருவம் போல் இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய 1 ஹவர்லாம் பேசி கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். நம்ம பேசும்போது அவங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறதுனால. பட் இன்றைக்கி விக்டிம்ஸ் யாருமே முகத்தை காமிக்கிறதுக்கு முன் வரல. 4 வருஷம் ஆனந்தராஜ் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட கால் பண்ண பொண்ணு பேசின விஷயம், அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறதா சொன்னாங்க. திட்டுறது, அப்புறமா காசு அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பிடுங்கினது, அவங்களுக்காக எதுவுமே செலவழிக்காமல் இருக்கிறது, அவங்கள வந்து ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அவங்களால சுத்தமாக கனெக்டே ஆக முடியல. ஆனால் குழந்தை வந்துருச்சு. ஸோ என்ன விஷயம், ஏன் இப்படி ஒரு ஆண் நடந்துக்கிறான், ஒன்றுமே புரியாமல் அவங்க வந்து இருக்கும்போது தான் இந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது, இந்த இன்டர்வியூவில் பல பெண்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது நான் 4 வருஷம் முன்னாடி அவல் கிளிட்ஸில் எடுத்த இன்டர்வியூவில், அதெல்லாம் சீக்வன்ஸ் மாதிரி தன்னோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மெஸ்மரைசிங்காக பேசினது, அதுக்கப்புறமா தன்னை வேறு மாதிரி பேசி மிரட்டுறது, இது எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மேலே இன்ட்ரெஸ்டே காட்டாதது, நான் ஆம்பளை, உனக்கு தான் புருஷன் வேணும், உன் குழந்தைக்கு அப்பா வேணும்னா நீ ஒழுங்காக நடந்துக்கோன்னு மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது 2016 ஆனந்தராஜ் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்க. நான் அன்மேரிடு தனியாக இருக்கேன்னு ஏதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து சேலரி வந்து அவர் கொடுக்கல. சரி வந்து எங்க ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. மத்தியானம் 2 மணிக்கு அந்த ஆபீஸ் உள்ள போட்டு எனக்கு கதவை சாத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் கோவில்ல போய் இப்படிதான் அழுவுறேன், எல்லாரும் என்ன பைத்தியக்காரி மாதிரி பாக்குறாங்க. கீழே இன்னொரு பொண்ணு வேற தற்சமயம் அவன் வந்து அவ கூடயும் ஏதோ லீகல் ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டு பொண்ணு மாடியில வந்து என்ன அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் வரா. அவதான் வேணும் தேவையில்லாம கண்ட கனவுல கூட்டிட்டு வச்சிட்டு இருக்கானா, நீ வந்து மேக்கப் போட்டுட்டியா பேசுறாங்க கேமரா குட்டே. அவர்கிட்ட என்னன்னா மிஸ்மரிசிங் கேரக்டர், பேசி பேசி எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணுவார். ஒரு இடத்துல கூட டவுட்டே வராது. அவங்க சொல்ற கதையெல்லாம் நம்மளுக்கு உண்மைனே தோணும், உண்மைன்ற மாதிரி தோணும். வந்து அவன் 10th பாஸ் பண்ணல. 10th பாஸ் பண்ணல. ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனில எப்படி, அது அவன் ஃப்ரெண்டு பலராமன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஃபுல் சப்போர்ட். 2014 அவன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனா கூட த சேம் டைம் தான் அவங்க கூடயுமே அவன் க்ளோஸா இருந்திருக்கான். இவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்க கூட க்ளோஸா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அன்னைக்கே வந்து வடபழனி கோயில்ல வச்சு மேரேஜ் பண்ணாங்க. கல்யாணமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபோர்ஸ்ல தான் அவன் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கான். சோ இந்த பில்டிங்ல பர்மிஷன் கேட்டு நாங்க வந்து பில்டிங் ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்குனோம். Who is the owner? ஓனர் நீங்க இல்ல? நான் இல்ல. அப்புறம் என்ன? One second, police call. இந்த பில்டிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்ட் எடுத்தீங்களா? ஆமாமா. ஓனர் பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சனா. உங்க ஓனர் பேர் என்ன? அவனை எதுவுமே செய்ய முடியல, நமக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை. ஒரு இதுல எழுதுவேன்ல, அவன் செத்து போடணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கேட்குறேன். நீங்க வந்து என்ன கேள்வி கேட்க வந்தீங்க, அதனால எடுத்தாரு. பண்ணல நீங்க நிரூபிக்க இப்ப வேண்டாம், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம், கமிஷனர் ஆபீஸ் போலாம், வாங்க. இந்த பழைய விஷயங்களெல்லாம் சொல்லாமல் கல்யாணம் பண்ணதே மிகப்பெரிய க்ரைமில் தப்பு இல்லை. தன் மேலே இத்தனை எஃப்ஐஆர் இருந்தது, என் மேலே ஒரு சிவில் கேஸ் நாங்கள் வந்து வீட்டுக்காக ஒன்று நடந்துகிட்ருக்கு, அப்புறம் இன்னொரு பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணேன் கோவிலில் வச்சு, அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணேன், இப்போ நான் உனக்கு இந்த மாதிரி எந்த விஷயமுமே சொல்லவே இல்லை, தெரியவே தெரியாது. அப்படிங்கும்போது அந்த மொத்த குடும்பமும் ஷாக். இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனந்தராஜ் மேலே. ஸோ அடையாறு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கு. 4-5 வருஷம் முன்னாடியே ஆனந்தராஜ் மேலே குண்டாஸ் போடணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது போலீஸ் ஸ்டேஷனில். அவங்களோட அட்வொகேட் எல்லாரும் கேட்டாங்க. ஸோ அப்போவே ரொம்ப ஆக்ஷன் எடுத்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னைக்கு இன்னொரு பொண்ணு ஏமாந்துருக்க மாட்டாங்க. அவல் கிளிட்ஸில் இந்த இன்டர்வியூலாம் வந்ததுக்கு அப்புறமே ஆனந்தராஜ் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீட்டை இன்னொருத்தங்களுக்கு சேல் பண்ணுறான். அவங்க பேர் மோகனா, ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா அவங்க பையன் முகேஷுக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்த மாதிரி பத்திரம்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது. இது எப்படிங்கிறது தான் புரியலை. ஏன்னா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது காஞ்சனாவோட அட்வொகேட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு மனு அனுப்பிச்சிடுறாங்க லீகலாக.
என்னன்னா இந்த வீடு பிரச்சனையில் இருக்குது, இது சம்மந்தமாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் நடக்கக்கூடாதுன்னு. அதை தாண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. எப்படின்னா ஆனந்தராஜ் மோகனாங்கிறவங்களுக்கு இந்த வீடை விற்ற மாதிரி, மோகனா அவங்க பையன் முகேஷ்க்கு வீடை கொடுத்துட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, இப்போ மோகனா அண்ட் முகேஷ் அம்மாவும் பையனும் இந்த மொத்த வீடையும் விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டையும் செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியில் இருக்கிற வீட்டையும் கதவை திறந்து உள்ளுக்குள்ளே பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்காம ஒரு பில்டிங்கை ஒருத்தங்க வாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகணுன்னா கூட அந்த வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. பல கோடி கொடுத்து வாங்குற ஒரு வீட்டை எப்படி அவங்க உள்ளே போய் சுற்றி பார்க்காம கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் வச்சுட்டு எப்படி பார்த்துட்டு வாங்க முடியும்? பெரிய சந்தேகம்ல. அப்போது முகேஷுக்கும் ஆனந்தராஜுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே விசாரிக்கணும்ல. சட்டமும் காவல்துறையும் இதை தீவிரமாக விசாரித்து காஞ்சனாக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு தான் நான் 5 வருஷம் முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கும் காஞ்சனாவோட கேஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பொண்ணும் ஏமாந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே. 5 வருஷம் முன்னாடியே நான் கொஞ்சம் தைரியமாக தான் இந்த விஷயத்த வெளிக்கொண்டு வந்திருந்தேன். எம்எல்ஏ டிஃபமேஷன் நோட்டீஸ் எல்லாமே ஆனந்தராஜ் அனுப்புனதா வெளியில் சொல்லிட்டு இருக்காரு. பட் என் கைக்கு எதுவும் வரல. அப்படியே என் பேரில் டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்புனா ஆதாரத்தோடு தான் ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டுட்டு வரோம். நான் லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை. என் முன்னாடி ஆனந்தராஜ் வந்து எல்லா விஷயத்தையும் காமிச்சு ஆதாரங்களை தன்கிட்ட இருக்கிற ஆதாரங்களெல்லாம் காமிச்சு மக்கள்கிட்ட சொன்னாலும் ரொம்ப நல்லது. இங்கே யாரும் போய் சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிட முடியாதுல்ல. இதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல நியாயம் இல்லை. சரி, ஓகே. இந்த கேஸை எடுத்து நடத்துகிற அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனந்தராஜ் மேலே எத்தனை பெண்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க? ஸோ ஆனந்தராஜ் பேரில் மொத்தம் 4 பெண்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ஆனந்தி, ஒருத்தவங்க பேர் வந்து பாரதி, இன்னொருத்தவங்க தாக்ஷாயினி அண்ட் காஞ்சனா. இது வந்து 2021 வரைக்கும் இவங்க 4 பேருமே ஆனந்தராஜ்க்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு எஃப்ஐஆர். சப்சிக்வெண்ட்டாக இப்போது 2024லேயும் ஒரு பெண்ணை ஏமாற்றி அவங்கள திருமணம் செஞ்சு அது பேஸ் பண்ணி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது 2025 வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எஃப்ஐஆர். அந்த பெண் தான் என்னைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் இன்னுமே ஆனந்தராஜ் வந்து கண்டினியூஸாக இப்போ ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த பெண்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிறாங்களா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆச்சு. அந்த பெண்ணுக்கு இப்போ குழந்தை வேற பிறந்திருக்கு. ஆனால் ஆனந்தராஜ் கூட வாழ போகிறதே இல்லைன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜ் ஷீட் போயிட்டு அது வாழ்க்கை எப்படி போகுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. 2018 எஃப்ஐஆர் அவர் பேரில் கண்டினியூஸாக ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்குது. 2018 வந்து காஞ்சனா கொடுக்குறாங்க. 2019 வந்து ஆனந்தராஜ் பேரில் ஆனந்தி கொடுத்த எஃப்ஐஆர் இது. 2020 தாக்ஷாயினி கொடுத்த எஃப்ஐஆர் ஆனந்தராஜ் மேலே கொடுத்தது. 2021 வந்து பாரதி கொடுத்த எஃப்ஐஆர். அண்ட் இப்போ வந்து என்னோட கிளைண்ட்டு காஞ்சனாவும் வந்து ஒரு லேண்ட் கிராப்பிங்கில் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல். அதுவும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே. காஞ்சனா வந்து அவங்க ஒரு அன்மேரிடு சிங்கிள், எந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரிலேட்டிவ் சப்போர்ட் யாரும் இல்லாமல் ஒரு சிங்கிள் உமன் வந்து ஒரு பில்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அன்புக்காக ஏங்குறாங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்பின மெசேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அம்மு, ஐ லவ் யூ, ஐல் பி தேர் ஃபார் யூ டில் டெத், நீங்கள் என்னை நம்பி உங்கள் இதயத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் தொடர்ந்து அவங்களுக்கு வர சூழ்நிலையில் இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க மனசு மாறி இருக்கும். அவங்க வந்து சிங்கிள் அன்மேரிடுன்றனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடிக்கலாம். ஓகே, இவ்வளோ அக்கறையாக பாசமாக நம்மள ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வந்து இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து அவங்களும் வந்து அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட லவ்வை வந்து அவர் ஒரு அடித்தளமாக வச்சு இவங்களை வந்து எவ்வளோ ஏமாற்ற முடியும், எப்படி சீட் பண்ண முடியுன்றதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து சில முன்னேற்றங்களுக்காக பணம் தேவைப்படுது, உன்னோட வீட்டை வந்து அடமானம் வச்சு எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்றாங்க. இவங்களும் நம்மளுக்கு கணவராக போறாருன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல், ஏன்னா அதை திருப்பி ரீபே பண்ணுறதுக்கான இது இருந்தால் தான் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது சரியாக வராதனால லோன் சேங்ஷன் ஆகலை. இதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட ஆனந்தராஜ் என்ன பண்ணார், அவர் வந்து நீ என் பேரில் வந்து சொத்தை மாற்றி கொடுத்துரு, நான் வந்து உனக்கு திருப்பி ஒரு 6 monthஸில் வந்து பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணோன்னா நான் திருப்பி உனக்கு மாற்றி உன் பேரில் எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை கொடுத்து ஒரு ஒப்பந்தம் அவங்கக்குள்ளேயே, அது வந்து அன்ரெஜிஸ்டர்டு தான், ஒரு MOU போடுறாங்க. MOU போட்டு அடுத்த நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. சொத்தை அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டார். சொத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 92 lakhs வந்து அவருக்கு வந்து சேல் கன்சிடரேஷன், சேல் அமௌண்ட்டாக
செல் பண்ணதா அதில் போட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னாடினாலே அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு பண பரிமாற்றமும் கிடையாது, நான் திருப்பி உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன், நான் வந்து இது லோன் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த உடன்படிக்கை வந்து உங்களோட நான் என்ட்ரு ஆறேன்றத வந்து ஒரு MOU ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கின அந்த நம்பிக்கையில் அடிப்படை, ஆல்ரெடி அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை, ப்ளஸ் MOUலும் டீட்டெயிலாக இவர் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்காருன்ற நம்பிக்கையில் தான் வந்து இவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு உடன்படிக்கை போட்டு அதுக்கு அடுத்த நாளே ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு அதை வந்து இது கரெக்டா தப்பா, இதை நம்ம யார்ட்டையாவது விசாரிக்கலாமா அப்படின்ற ஒரு டைம் கேப்பே கொடுக்காம அடுத்த நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் அவர் மேலே இருந்த ஒரு பிளைண்டான லவ்னாலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையாலையும் அவங்க அடுத்த நாள் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து எந்த ஒரு பண பரிமாற்றமும் கிடையாது. ₹1 கூட ஆனந்தராஜ் வந்து காஞ்சனாக்கு வந்து அக்கௌண்ட் மூலியமாகவோ இல்லை வந்து செக்காவோ டிடியாவோ கொடுத்த அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோ இல்லை அதுக்கான ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையின் பேரில் தான், காதலின் பேரில் தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்தின நாள் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க, பிஸ்னஸ்க்காக பண பரிவர்த்தனை இல்லாமல் நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்த வீடு திருப்பி கொடுக்கணும்னு. அதை காமிக்க முடியுமா அந்த ப்ரூஃப்? கண்டிப்பாக அதை காமிக்க முடியும். இதுதான் அவங்க என்ட்ரான MOU. ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக 2 பேரும் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க, 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதை வந்து லோன் பர்பஸ்க்காக தான் நான் இதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை நான் வித்தின் 6 months 6 மாத காலத்தில் நான் திருப்பி உங்கள் பேரில் வந்து எழுதி கொடுத்துறேன்னு சொல்லியும் இதில் வந்து அவர் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் டேவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் பேருக்கு. இப்போ இதுக்காக காஞ்சனா போராடிட்டு இருக்காங்க, இது வந்து சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே ஆனந்தராஜ் அந்த வீட்டை மோகனான்னு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி சேல் பண்ண முடிஞ்சுது? ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி இந்த வீடு வந்து சீட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இது வந்து அடுத்து ஃபர்தராக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்தது? இவர் தொடர்ந்து ஏமாத்துறாருன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்ட காஞ்சனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிவில் வழக்கு போடுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டே ஆர்டரும் ஆகுது. அதில் வந்து யாருக்கும் இவர் அடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் கோர்ட்டு மூலயமா அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களால தொடர்ந்து அந்த வழக்கை நடத்த முடியல, டியூ டு அவங்களுக்கு கோவிட்னால அவங்களால நடத்த முடியல. அண்டு சொத்து வந்து அவர் கையில் இருக்குது, அவங்களுக்கு ஃபினான்ஷியலான சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க தொடர்ந்து அவங்களால வழக்கை நடத்த முடியாதனால அந்த ஸ்டேவை வந்து அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அட்வான்டேஜாக அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து மோகனான்றவங்களுக்கு வந்து அந்த சொத்தை வந்து மறுபடியும் சேல் பண்ணிடுறாரு. இப்போ அந்த மோகனா எப்படி மறுபடியும் அவங்களோட பையன் முகேஷுக்கு வந்து அந்த சொத்தை மாற்றுறாங்க? ஓகே, சேம் அதே தான். இந்த டிரான்சாக்ஷன் நடந்த வித்தின் ஒரு 2 months வந்து முகேஷ்ன்ற மோகனாவோட சன்னுக்கு செட்டில்மெண்ட் டீடும் எழுதி கொடுத்துடுறாங்க. ஸோ அதில் தொடர்ந்து மாற்றி மாற்றி ஒரு வில்லங்கம் கிரியேட் பண்ணணும், இவங்களை வந்து தொடர்ந்து ஹராஸ் பண்ணணும், இவங்க அடுத்த இதுக்கு கட்டத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட சன் பேர்லேயே வந்து செட்டில்மெண்ட் டீடு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. காஞ்சனா யோசிக்கவே கூடாதுங்கிறது தான் இதில் பெரிய. ஆமாம், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும், எந்த கோர்ட்டுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு போகணும் இப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கும் டைம் வேணும். ஏன்னா அவங்க வந்து சட்ட ரீதியான அவங்களுக்கான ஒரு இது இருக்காது, நாலேஜ் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்கள அடுத்தடுத்து யோசிக்க விடாமல் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முகேஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க மோகனா. ஸோ இது எல்லாமே வந்து ஆனந்தராஜோட தூண்டுதலில் அவர் பேக்கில் இருந்து அவரோட சப்போர்ட்டில் தான் இந்த மோகனான்றவங்க வந்து அவங்க பையனுக்கும் டிரான்சாக்ஷன். இப்போ என்னன்னா மேம், டோட்டலாகவே அசோக் நகரில் காஞ்சனாவோட வீடு எடுத்துக்கும் போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோக்கு முகேஷ் வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோரு முகேஷ் கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு காஞ்சனா லீஸ்க்கு விட்டுட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் மட்டும் காஞ்சனா கண்ட்ரோல். ஒரே பில்டிங் 2 ஓனரோட கண்ட்ரோலில் இருக்குது, 2 பேருமே இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கோட முடிவில் தான் இது யாருக்கு சொந்தம், காஞ்சனாவோட வீடு காஞ்சனாக்கே சொந்தமா அப்படிங்கிறதுக்கே அவங்க பெரிய போராட்டம் பண்ணணும். ஆனால் 2 பேருமே வாடகைக்கு 2 ஓனர் அப்படி இருக்க முடியுமா? அது வந்து சட்டப்பூர்வமாக அது தவறான இதுதான். ஸோ அவங்க அந்த ஸ்டுடியோ வந்து எந்த பேசிஸில் வந்து யார் ஓனருன்றதை அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் என்டர் ஆகிருக்கணும். ஸோ அதை அவங்க பண்ணாங்களான்றது நம்மளுக்கு தெரியலை. ஸோ இப்போ என்னென்னா ஆல்ரெடி சிவில் வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. வாடகை ரீதியான
ஒரு வழக்குகளும் ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வந்து அவங்களும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணி எடுத்துருக்கணும். இதில் இன்னொன்றும், நான் அந்த காஞ்சனாவோட அசோக் நகர் வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க நான் 5 வருஷம் முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் காஞ்சனாவோட கண்ட்ரோல். இப்போ இந்த முகேஷ் அண்ட் மோகனா அம்மாவும் பையனும் ஆனந்தராஜ் கிட்டேருந்து அந்த வீடை வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே போய் செக் பண்ணுவாங்கல்ல, பில்டிங் எப்படி இருக்குது, எத்தனை ரூம் இருக்குது, இந்த பில்டிங்கை நம்ம விலைக்கு வாங்குகிறோமே. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறவங்க வந்து இது வரைக்கும் அவங்க உள்ளே வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோரும் காஞ்சனா இருக்காங்க, அங்கே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அதுக்குள்ளேயும் அவங்க வந்து பார்க்கல. இப்போ அந்த முகேஷ் அண்ட் மோகனா அவங்க அந்த வீட்டை வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்குள்ளேயே என்ட்ராகாமல் எப்படி அந்த வீட்டை வாங்கினாங்க அவங்க? நான் வாடகைக்கு போனாவே உள்ளே போய் அந்த வீட்டெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு வாங்குவோம். பல கோடி கொடுத்து ஒரு வீட்டை வாங்கும்போது ஆனந்தராஜ் கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்கன்னே வச்சுக்கோங்க, அந்த வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு விசிட்டே பண்ணலை அவங்க, எப்படி அதை வாங்கினாங்க? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சரி நம்ம ஒரு வாடகைக்கோ ஒரு இடத்த வாங்க போகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அதை போய் செக் பண்ண தான் செய்வோம். ஸோ இவங்க வந்து ஒரு நியாயமாகவோ அதுக்கான ப்ராப்பரான ஒரு பணம் கொடுத்தோ அவங்க வந்து இடத்த அவங்க பேரில் மாற்றிக்கல. ஸோ எல்லாமே வந்து ஆனந்தராஜோட தூண்டுதல் பேர்லையும் இவங்க காஞ்சனாவை ஏமாற்றணுன்ற நோக்கத்தோடையும் இது நடக்கிறனால இதுலேருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த நபர்கள் பேரில் வந்து சொத்து மாறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் மைக்ரோ இன்டெகிரேட்டட் இந்தியான்னு கம்பெனி நடத்தினதுனால ஆனந்தராஜ் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஆக்குப்பை பண்ணிட்டு இப்போ ஆனந்தராஜோட கண்ட்ரோல்லேருந்து அது முகேஷுக்கு விற்கப்பட்டதா சொல்லி அந்த கண்ட்ரோலில் அந்த வீடு மட்டும் இன்னொருத்தங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் காஞ்சனாவோட கண்ட்ரோலில் இருக்கு. அப்பா, இந்த வழக்கு எப்போ முடியும்? ஏன்னா ஏற்கனவே நான் இன்டர்வியூ பண்ணிய காஞ்சனா 5 வருஷம் ஆச்சு. இன்னும் காஞ்சனாவோட நிலைமை அப்படியே தான் இருக்குது. அந்த வீட்டுக்காக போராடிட்டே இருக்காங்க. எப்போ தான் முடியும் இது? என்னோட கருத்து என்னன்னா, இதுக்கும் ஆனந்தராஜ் தான் காரணம். ஏன்னா வந்து கேஸை முடிக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்கள் பேரில் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுட்டே இருக்கனால நாங்கள் ஒரு வாட்டியுமே வந்து எங்கள் வழக்கை தொடர்றதுக்கு அந்த நியூ பார்ட்டிஸையும் இன்க்ளூட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதுக்கான லீகல் ப்ரொசீஜர் வந்து டைம் எடுக்குது. ஸோ இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவர் தொடர்ந்து வந்து தவறுகள் செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால் வந்து இன்னும் டிலே ஆகுது. கண்டிப்பாக என்னோட கிளைண்ட்டு காஞ்சனாக்கு அவங்களோட சொந்த வீடு அவங்களுக்கு திருப்பி அவங்க பேரில் மாற்றி தரப்படும். அவங்களுக்கான நீதி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீதித்துறை மூலயமா. நீங்கள் கேட்டிருந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். இது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2017 ஆனந்தராஜும் காஞ்சனாவும் போட்ட உடன்படிக்கை. ஸோ இதுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது ஆகஸ்ட் 16, 2017. ஸோ அடுத்த நாளே தொடர்ந்து நடக்கிறனால அவங்களுக்கு இதை வந்து வெரிஃபை பண்ண கூட டைம் கிடையாது. காதல் மயக்கத்தில் இருந்ததுனால காதலையே இழந்துட்டாங்க. ஆமாம், காதல் மயக்கம் ப்ளஸ் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நம்பிக்கையை யூஸ் பண்ணி அவர் வந்து அவங்கள ஏமாத்தியிருக்காரு. பட் யாரையுமே நம்ப முடியாதுங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் இந்த கேஸ், காஞ்சனா கேஸ். இது வந்து மோகனாக்கு ஆனந்தராஜ் மாற்றி கொடுத்த பத்திரம். இது வந்து 16 ஜூலை 2021 இதை வந்து கிரயம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 21, அதாவது ஜூலையில் இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் இன்னும் இது வெளியில் தெரியலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பரில் எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் அவர் அதோட மட்டும் நிப்பாட்டலை. இது இவங்க இந்த மோகனா பின்னாடி மறுபடியும் ஆனந்தராஜ் வந்து நிழலாக இருந்து அவர் 2024 மோகனா வந்து அவங்க பையன் முகேஷ் பேரில் வந்து செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான பத்திர ஆதாரம் தான் இது. இது வந்து February 2024 வந்து இந்த செட்டில்மெண்ட் டீடு மோகனா பேரில் வந்து முகேஷ் பேரில் மாறியிருக்கு. காஞ்சனாவோட வீட்டை ஆனந்தராஜ் ₹1 இல்லாமல் காதல்ங்கிற பேரில் தன் பேருக்கு மாற்றிக்கிட்டதா சொல்கிறீங்க. இப்போ ஆனந்தராஜ் அந்த வீட்டை மோகனாக்கு எவ்வளோ காசுக்கு மாற்றிருக்காரு? ஆனந்தராஜ் பார்த்திங்கன்னா மோகனா பேரில் வந்து 1,80,00,000க்கு விற்ற மாதிரி அவர் வந்து ஒரு கிரயப்பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் உண்மையாலே 1,80,00,000க்கு இதை விற்றுருக்காரா, இல்லை வந்து இது வந்து கோர்ட்டையும் காஞ்சனாவையும் ஏமாத்துறதுக்காக வந்து நடந்த நாடகமான்றது வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ அதுக்கு கோர்ட்டு பதில் சொல்லும். ஆக்சுவலாக இந்த வீட்டை உண்மையிலேயே மோகனா அண்ட் மகேஷ் அம்மா பையன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் அவங்க இவ்வளோ நேரத்துக்கு விட்டுட்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஒன்று ஆனந்தராஜ் கிட்ட அவங்க சண்டை போடணும், அவங்க ஒன்று ஃபைல் பண்ணணும் இல்லையா, ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். முகேஷ் அப்படின்றவர் வந்து ஆனந்தராஜுக்கு நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்தோம்,
நாங்கள் ஏமாந்துட்டோம்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணியிருக்காரா? அவங்க 3 பேருமே வந்து ஒன்றா தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே வந்து இந்த காலத்தில், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சட்டம் தெரியறனால எல்லாருமே வந்து ஒரு போலீஸ்க்கோ இல்லை கோர்ட்டுக்கோ வந்து போகிற சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து இவங்க போலன்றதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இவங்க 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க தொடர்ந்து வந்து காஞ்சனாவை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. காஞ்சனாவை மட்டும் இல்லை, நீதிமன்றத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்புக்கோ பாசத்துக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ காசுக்காகவோ கடனுக்காகவோ தன் சொந்த இடத்தை பறிகொடுத்த மக்கள் இங்கே நிறைய இருக்காங்க. அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் காஞ்சனா. ஆனால் காஞ்சனா இப்பயும் உறுதியாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த வீட்டை நான் அநியாயமாக ஆனந்தராஜுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வழக்கில் ஜெயிச்சு இந்த வீட்டை ஆதரவு இல்லாத அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த வீட்டை அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு தான் என் உயிர் போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. காஞ்சனாவோட கனவு கண்டிப்பா நிறைவேறணும்னு பிரார்த்திக்கலாம். நீங்களும் கூட இருப்பீங்களா காஞ்சனாவுக்காக? காஞ்சனா வழக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?